வெல்கம் டு ஜேபிஜே அப்போ வெஸ்டல் டியூபி. நம்ம சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் ஹேர் டை எப்படி நம்ம தலையில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான். லைவாக ரிசல்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இப்படி பொறிச்சிட்டு வந்துக்கிற? கையில சரி, வச்சுட்டு எனக்கு கொண்டு வா. ஓகே, சரி, பாய் பாய். இந்த டை நான் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் மருதாணி நல்லா தளன்னு இருந்துச்சு. போய் நானும் சீபாவும் பொறிச்சிட்டு வந்துட்டு நான் பொறிச்சு அரைச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். சரி, கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி நல்லா கழுவிட்டு கிராம்பு ஒரு 4 கிராம்பு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தேவையான அளவு எந்த பதம் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நல்லா கெட்டி அரைச்சி போட்டுட்டோம்னா இது தலையில் நிற்காமல் என்ன ஆகும், கீழே உதிரும். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தலையில் டக்குன்னு பிடிக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி தலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்தி என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், வாமிட் வர மாதிரியே இருக்கும். சரி, இயற்கையான முறையில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக போடாமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்து நான் தலையில் தேய்க்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நான் இது என்னொன்னா அரைச்சிட்டு தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நான் விட்டுட்டேன். நான் வேலையெல்லாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நான் குளிக்கவே போயிருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம். இது நான் அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என் கையை எந்த அளவுக்கு நல்லா செவந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம வீட்டு மருதாணி நல்லா பிடிக்கும். சரி, கையோட நம்ம மிக்ஸி ஜாரே கழுவி வச்சுக்கலாம். இல்லைன்னா அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சும்மா அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக ஒரு நல்ல கலர் கொடுத்துருக்குது கைக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நான் காய விட்டுட்டு பாருங்கள், நல்லா பிடிச்சி வச்சு இந்த இடத்துல எல்லாம். மருதாணி சேர்த்து நம்ம தலைக்கு போடும்போது சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கிராம்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன். கிராம்புக்கு பதிலாக நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் நம்ம அதை சேர்த்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு லைட்டாக சூடு பண்ணி தலைக்கு தேய்க்கிற போது நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வைக்கும்போது சளி அவ்வளோவா பிடிக்காது. மேக்ஸிமம் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது தலையில் இருந்துச்சுன்னா நல்லா பிடிச்சிக்கும். நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே வச்சுட்டேன். அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் தலையை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. பாருங்கள், வெள்ளையே இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. சீபா நான் வேலையை முடிச்சுட்டு தான் நான் மருதாணியை வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்காட்டி சரி அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு தான் மருதாணியை வச்சு விட்டேன். நானும் அவளை வச்சுட்டோம். அவளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுருக்க மாட்டேன். எனக்கு பசிக்குது, நான் கையை கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி அப்படின்னு நானும் கழுவிட்டு பார்த்தோம்னா சீக்கிரமாகவே எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. வச்சதுக்குள்ளே இவ்வளோ சேர்ந்துருச்சு. நல்லா செவக்கும் நம்ம வீட்டு மருதாணி. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாக்கெட்டு 35 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிடைக்கிது. சரி, இது போட்டால் நல்லா ரிசல்ட் கொடுக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணேன். அதுவும் ஒரே டைமில் நல்ல ரிசல்ட். நான் இது என்னோடய தலைக்கு போட்ட நானே பார்த்த ரிசல்ட்டுங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரி, நம்ம தலைக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அவரி இலை சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கேன். கல்லுப்பு எடுத்துட்டு லைட்டாக சுடுதண்ணி எடுத்து சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து கலர் கொடுத்துரும், ரிலீஸ் ஆகிரும். நம்ம அதை நல்லா கலக்கிட்டு தலைக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் தலையில் பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கிட்டு க்ளவுஸ் போட்டுக்கணும். மறக்காமல் க்ளவுஸ் போட்டுக்கணும். க்ளவுஸ் போட்டுமே எனக்கு கையில் ஓட்டையாகி கையிலெல்லாம் நல்லாவே அப்பிருச்சு.
அது பார்க்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அப்புறம் ஆக ஆக கொஞ்ச நாள் ஆக கருப்பாயிடுச்சு. நான் வந்து அதனால் முன்னாடியே போட்டுட்ட க்ளவுஸ் போட்டிருந்தாலுமே எனக்கு கை வந்து கருப்பாயிடுச்சு. அப்புறம் சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துணி துவைச்சி பாத்திரம் கழுவும்போது எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு 2-3 நாளில். அப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடும்போது க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்குங்க. இந்த அவரி இலை போடும்போது மட்டும் மருதாணி இருந்துச்சுன்னா அது நமக்கு பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம மருதாணி செவந்திருக்குன்னு நினச்சி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். ஆனால் அவரி இலை வந்து கருப்பாயிரும். அதனால் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மருதாணி போட்ட இடத்துல எல்லாமே தலை ஃபுல்லாகவே நான் வந்து அவரி இலை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் 1 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அட்டா இவ்வளோ நாளாக இதையை போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் இதுவே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தலை ஃபுல்லாக அவரி இலை போட்டுட்டு இந்த கவரை கழட்டி பார்த்தோம்னா அந்த கவரில் 1-2 ஓட்டை இருக்கும். அது கண்டிப்பாக லீக் ஆயிடுச்சு போல். கை ஃபுல்லாக கொஞ்சம் கருப்பாயிடுச்சு. நேரம் ஆக என்னாச்சுன்னா கை ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் நேரம் ஆக கொஞ்சம் கருப்பாகி அதுக்கப்புறம் நல்லாவே 1 மணி நேரம் விட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நேச்சுரலான முடி நரைக்காதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. முக்கியமான விஷயம் 2 மருதாணி போட்டாலும் சரி அவரி இலை போட்டாலும் சரி நம்ம போட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு நம்ம தலைக்கு எண்ணெயோ தலைக்கோ குளிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம மைல்டான ஒரு ஷாம்பு அல்லது சீவக்காய் தூள் போட்டு நம்ம குளிச்சுக்கலாம். லைட்டான சூடு வெதுப்பான சுடுதண்ணியில் குளித்தோம்னா நல்லா இருக்கும். இது வந்து நான் போட்ட லைவ் ரிசல்ட்டு. உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.